தென் மாவட்டத்திலிருந்து சென்னை நோக்கி வரும் பயணிகள் பொத்தேரி ரயில் நிலையத்தில் இறங்கி மின்சார ரயில்களுக்கு மாறுவதால் பொத்தேரியில் கூட்டம் அலைமோதுகிறது. இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். சென்னையில் போக்குவரத்து நெரிசலை குறைக்க புறநகர் பகுதியான கிளாம்பாக்கத்தில் புதிய பேருந்து நிலையம் திறக்கப்பட்டுள்ளது. கிளாம்பாக்கத்தில் புதிய ரயில் நிலையம் அமைக்கும் வகையில் வண்டலூர் ஊரப்பாக்கம் இடையே 20 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டு பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் தென் மாவட்டங்களில் இருந்து சென்னை வரும் பயணிகள் பொத்தேரி ரயில் நிலையத்திலேயே இறங்கி மாநகர பகுதிக்கு செல்கின்றனர். இதனால் பொத்தேரியில் கூட்டம் அதிகரிப்பதால் செங்கல்பட்டு முதல் சென்னை கடற்கரை வரையிலான மின்சார ரயிலை கூடுதலாக இயக்க பயணிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். திருவண்ணாமலையிலிருந்து வரேன். இப்போ நான் கிளாம்பாக்கத்தில் இறங்கினா இப்போ எனக்கு அங்கே பஸ் ஃபெசிலிட்டிஸ் தென் ட்ரெயின் ஃபெசிலிட்டி எதுவுமே இல்லை. அதனால இப்போ நான் இங்கே பொத்தேரியில் இறங்கி நான் இப்போ இது பண்ணுறேன். கொஞ்சம் ட்ரெயின் கொஞ்சம் கூடுதலாக விட்டால் கொஞ்சம் எல்லாருமே பேசஞ்சர்ஸ் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். பொத்தேரியில் என்ன யூஸ்னா இங்கே இறங்கின உடனே அப்படியே ட்ரெயின் ஏறிடலாம். இதே கிளாம்பாக்கத்தில் ரயில்வே ஸ்டேஷன் சீக்கிரம் கட்டி முடிச்சிருச்சுன்னா ரொம்ப ஈஸியாகும். ஏன்னா டிராவல் டைம் ரொம்ப கம்மி பண்ணலாம். இதே பஸ்ஸில் நம்ம வந்துட்டு இருக்கிற பஸ்லேயே கிளாம்பாக்கம் இறங்கிட்டு அங்கேருந்து அப்படியே ட்ரெயினில் ஏறி போயிடலாம். அதனால அது கொஞ்சம் சீக்கிரம் பண்ணி முடிக்கணும்னு நினைக்கிறாங்க. கிளாம்பாக்கத்தில் புதியதாக அமைக்கப்பட்டு வரும் ரயில் நிலைய பணிகள் 2 மாதத்தில் முழுமையாக நிறைவடையும் என கூறப்படுகிறது. அந்த பணிகளையும் விரைந்து முடிக்க வேண்டும் என தென் மாவட்டங்களில் இருந்து சென்னை நோக்கி வரும் பயணிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.